இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆத்தங்கரையிலேருந்து 2 பொண்ணுங்களை அங்கே இருக்க மக்கள் வந்து பிடிச்சி வேகமாக வெளியே இழுத்து காப்பாற்றிடுறாங்க. இந்த பொண்ணுங்க என்ன முட்டாள்களா உள்ளே வந்துட்டு குதித்து சாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க திட்டாங்க. அப்போ அந்த 2 பொண்ணுங்களுமே 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டுருக்கு. பட் என்னென்னா அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே வீட்டோட மருமக தான். பட் ஆனால் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி அங்கே முழிச்சிட்ருக்கவுமே அப்போ அங்கே ஒழுங்காக நீங்கள் வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போனதும் தான் அவங்க ஃபஸ்ட்டு மருமகளோட பேர் வந்து சாரா. அவளை வந்து அந்த லூ ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து வரதட்சணை கேட்டு அவளுங்க வந்து கொடுமைப்படுத்தினதுமே அந்த பொண்ணால் அங்கே காசை கொண்டு வந்து கொடுக்க முடியல. அந்த பொண்ணு அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருக்கா. அவள் கூட சேர்ந்து வெளியே வந்துட்டு ஒன்றா இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு விட்டுருக்கான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா அங்கே அந்த ஃபஸ்ட் லவோட சேர்ந்து போகலான்னு பார்த்தா அவனுமே வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க, கைவிட்டுறான். இதனால தான் அவன் மனசு தாங்காமல் அங்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சிருக்கா. பிறகு இந்த சின்ன மருமகளை காமிக்கிறாங்க. அவளோட நேம் வந்து லினின். அங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து எந்த காசையுமே ஒழுங்காக கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி அவளையுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அதோடு இல்லாமல் அவளை அங்கே விற்கிறதுக்குமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் அவள் எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடும்போது அவளுமே அந்த ரிவர்க்குள்ளே விழுந்துடுறா. ஃபைனலாக பார்த்தா அவங்க எப்படியும் அவங்க வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன விஷயம்னா இவங்க 2 பேருமே உள்ள ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்து டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டோரியோட கேரக்டர் இப்போ ப்ளே பண்ணணும். இப்போ நம்ம என்னப்பா பண்ண போகிறோன்னு சொன்னதும் ஒன்று கவலைப்படாத, நம்ம வந்துட்டு பழைய காலத்துக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து நினைச்சோன்னா ஸ்டோரியை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணனால நீ ஒன்றும் கவலைப்படாத, வீட்டுக்கு வா நம்ம போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சாராங்க கூப்பிடுறா. ஸோ 2 பேருமே அங்கே போனதுமே அவங்களோட சிஸ்டர் இன்லாம் ஒரு பொண்ணு வர்றா. அவங்க வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கா, நீங்கள் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வரீங்க, ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறா. அப்போ அவங்க மதர் இன்லாவுமே அவங்க வந்து கத்துனதுமே இதான்ப்பா மதர் இன்லா, இந்த குண்டு பொண்ணு இருக்கா பார்த்தியா, இவ தான் நம்ம சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கே லினிட்ட சாராங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இப்போ அங்கே எங்களுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சாப்பாடு வந்து வேணும், நான்வெஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ணுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே வேகமாக அங்கே வந்துட்டு உள்ளே போனதும் இப்போ என்ன சாப்பாடு தானே இதுங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோழி அவங்க வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த கோழியவே அடித்து அங்கே வந்து குழம்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ அங்கே சாப்பிடும்போது அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு எடுத்து அந்த சிக்கனை சாப்பிட்டதுமே இவங்க வந்துட்டு இப்படி கோழி அடித்து தான் குழம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போயிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக விளக்கமாறு எழுதிட்டு அடிக்கிறதுக்கு அவங்க மதர் இன்லாம் சுத்தம் போது அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே வந்ததுமே உடனே அங்கே வந்துட்டு அப்படியே அழுதுட்டு சேர்ந்து திரும்ப அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் வந்து இப்போ இந்த கோழி அடித்து நாங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் எங்கே போய் காசு பிரட்டிட்டு வர்றது, இப்போ காசுமே வந்துட்டு எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு காசை கொண்டு வந்து நாங்கள் சமையல் பண்ணி கொடுத்தனாலும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பைசா கூட இருக்காது. இந்த உட்காந்துருக்கா பார்த்தீங்களா எங்களோட சிஸ்டர் இன்லா, அவளே எல்லாத்தையுமே சாப்பிட்ருவா, உங்களுக்கே தெரியுதான்னு சொல்லிட்டு ஊர் மக்களோட முன்னாடி அங்கே வந்துட்டு பெரியவங்க ட்ராமா பண்ணுறாங்க. என்னோட தப்பு தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம லினின் கேட்குறா, இதில் என்னோட ஹஸ்பண்ட் யாருப்பா, 2 பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ சாரா அங்கே ஆர்மி ட்ரெஸ்ஸில் இருக்கான் பார்த்தியா, அதான் உன்னோட ஹஸ்பண்ட், இவர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லும்போது இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. போயிட்டு நீங்கள் எப்போ ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்கல்ல, வாங்க உங்களுக்கு சாப்பாடெலாம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பாசமாகிட்டாங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு என்னடா ரொம்ப சேஞ்சாக வந்துட்டு இவங்களோட பிஹேவியர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க மதர் இன்லா இவங்க 2 பேரும் சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க பிள்ளைங்க மேலே கையிடுங்க, நம்ம ஆசையாக வளர்த்த கோழியை வந்து இவ கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க லினின், இதெல்லாம் வந்துட்டு என்னோட தப்பு தான், நான் வந்து நம்ம சிஸ்டர் இன்லாக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்ல, அவள் வளர்கிற பிள்ளையில, அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. உடனே அங்கே சாராங்குமே ஆமாம் நானுமே வந்துட்டு இதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது என்னோட தப்பு தான், அங்கே வந்துட்டு எப்படி நல்லா சாப்பாடு பண்ணாலும் அவள் தான் ஃபுல்லாமே சாப்பிட்றா, ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு அவளுக்காக இதை பண்ணி கொடுத்தோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த லீன் வந்து சொல்கிறா, பிரதர் நீங்கள் நம்பாதீங்க, இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க வேணுக்கு தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னதும் அவங்க மதர் இன்லாவுமே அதே மாதிரி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த பசங்க 2 பேருக்குமே இந்த டைம் வந்து நம்பிக்கை வருது, எதுக்காக நீங்கள் இப்படி 2 பேர் மேலேயுமே பழைய போட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடு அவங்க செஞ்சு கொடுத்தா அவங்க பொண்ணு தானே சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்துட்டு உனக்கு காசெல்லாம் அனுப்பி விட்டனே கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு லினின்ட்ட கேட்டதும் ஐயோ கிடைக்கவே இல்லையே, எங்கே உங்கள் சிஸ்டருக்கு வந்துட்டு வளர்கிற பிள்ளைன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறதுக்கே எல்லா காசும் செலவாகுதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மாவுமே நான் எத்தனை பேருக்கு தான் சாப்பாடு போட முடியும், என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கேட்குறான்,
போய் நான் கொடுத்த காசு எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே எனக்குமே அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே சாராங்க பேசுனதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ காசு கொடுத்தனேன்னு சொன்னதும், உன் சிஸ்டர் வளர்கிற பிள்ளை இல்லைம்மா, நான் வந்துட்டு அதனால தான் அவளுக்கு வந்து எல்லா காசுமே வந்துட்டு போட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் வந்து காசு மிச்சம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அப்போ அங்கே ஜியாங் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு காசெல்லாமே அனுப்புகிறோம், ஆனால் எங்கள் பொண்டாட்டிங்களுக்கே சாப்பிட்றது கூட காசு இல்லையா, இது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது பேசாமல் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துடலான்னு சொன்னதுமே அம்மாவும் பொண்ணுமே அங்கே வந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. அவங்க அம்மா உடனே அங்கே மயக்கமாகிற மாதிரி அங்கே ட்ராமாவே பண்ணுறாங்க. ஸோ உடனே இவன் அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே லினினை பிடிச்சி தள்ளிட்டு இந்த பக்கம் சாராங்க பிடிச்சி தள்ளிட்டு போகிறா. பட் அங்கே நம்ம லியாங் வந்து அங்கே அவன் பொண்டாட்டியை காப்பாற்றிடுறான். பட் இவனால் காப்பாற்ற முடியல, ஏன்னா இவனே சேர்த்து அவள் தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா அவங்க கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. அப்போ அங்கே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு சாராங்க கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம லினின்ட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து காசு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிக்கா. ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நைட் அங்கே நம்ம சாராங் வந்து அங்கே அவனோட பாடி எல்லாமே பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தா. அவன் பார்த்தா அங்கே கீழே எல்லாமே விரித்து விட்டுட்டு அங்கே படுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இவனடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன என் பக்கத்தில் வராமல் இருக்கிறது, நான் வரேன் உன் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போய் அங்கே படுக்கிறதுக்காக போகிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷையாகி அவனுக்கு ரொம்ப ஷாக்காயிடுச்சுக்கு. என்னடா பண்ணிட்டுருக்கா, ஜஸ்ட் பேர் லெவலுக்கு தான் மேரேஜ்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு யோசனையாக வருது. சேம் தான் இங்கேயுமே நடந்துச்சுக்கு. இங்கே நம்ம லியாங்ட்ட வந்து அவள் பக்கத்தில் வந்து க்ளோஸாக வர ட்ரை பண்ணா. அங்கே அவன் வந்து நீ வந்துட்டு படுத்து தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு படுத்ததும் இப்படிலாம் நடக்காது, நீ வந்துட்டு என்ன வேணான்னு சொன்னேன்னா நான் வந்துட்டு அப்படி விட்டுவனான்னு சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு காலெல்லாம் மேலே தூக்கி போட்டு அங்கே படுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் 2 பேருமே அங்கே தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. வந்து அவங்க பயங்கரமாக மதரின்லாம் திட்டுறாங்க. ஒரு மருமகளுங்க குடும்பத்தில் எப்படி இருந்தால் வீடு விளங்குமா, 2 பேருமே மரியாதையை போய் துணியை துவைச்சிட்டு வாங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் துணியை துவைச்சிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியும். அப்போ அங்கே அந்த ஹேங்லி அங்கே வந்துட்டு இவங்க 2 பேருமே சரியான மோசக்காரவங்க, ஏன்னா என்னோட பிரதரை வந்து சீட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தனோட டவுசர் எல்லாமே துவைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க பேசி பார்க்குறாங்க. ஊருக்காரவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இப்படியா நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பேசினதும் அந்த ஹேங்லி வந்து நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த வாளி எல்லாமே கீழே தள்ளி விட்றா. பார்த்தாங்க வந்து உள்ளே எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எப்படா இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பொறிக்குள்ளே உள்ளே வந்த வாசி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அடுத்து என்ன நடக்குன்னு. ஸோ அவங்க தான் வந்துட்டு வேணுக்குனே அங்கே மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஆல்ரெடி வந்து அவள் எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கதை இவங்க நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆங்கிலியோட வாளியிலே உள்ள தூக்கி வச்சதுமே வந்திருக்க ஒரு லேடி அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, என்ன கொடுமை இதெல்லாம், என் பையனோட டவுசர் ஆச்சேன்னு சொன்னதோ அப்போ ஊருக்காரவங்க எல்லாருமே அப்போ இவளுக்கும் உன் பையனுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதோ அப்போ அவங்க லினின் எல்லாருமே சேர்ந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு என் பையனை நீ தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. அதுக்கான வரதட்சணையுமே நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நீ இருக்க லட்சணத்துக்கு உனக்கு வந்துட்டு 3 மடங்கு நீ வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே 2 பேத்துக்குமே சேர்ந்து பயங்கரமாக நாங்கள் வந்துட்டு முடிய பிடிச்சி அடித்து வந்துட்டு ஃபைட் வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஏன்னா நினச்ச மாதிரி அவங்க வந்துட்டு சாதிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் பயங்கரமாக அடிபட்டாங்க. அந்த ஹேங்லி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னை போட்டு அந்த லேடி அடிச்சிட்டு இருந்தா 2 பேரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே சாராங்க சொல்கிறா நாங்கள் எப்படிப்பா வந்துட்டு இதில் தலையிட முடியும், அது உன்னோட வருங்கால மாமியார் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு யார் வந்துட்டு மாமியாராக போகிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் ஒன்றும் அவங்க வீட்டு பையனை மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்புறம் எப்படிப்பா வந்து அந்த டவுசர் வந்து உன்னோட பக்கெட்டில் வரும்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் தான் வேணுக்குனே வந்து அந்த மாதிரி பண்ணேன், உன்னை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணால் நீங்கள் வந்துட்டு என்னவே மாட்ட வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவளாவே வாயிலே வந்துட்டு அங்கே உண்மையை ஒத்துக்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க பிரதர்ஸ்க்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இந்த டைம் அவங்க அம்மாவே பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நீ அசிங்கப்படுத்த இந்த மாதிரி வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னோட சிக்கன் எல்லாத்தையும் இவங்க எடுத்து சாப்பிட்டாங்கல்ல, அதனால தான் எனக்கு கோவம் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசினதும் உடனே வந்துட்டு சிக்கனு அங்கே சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வேமா அங்கேருந்து ஓடுறா. அப்போ அங்கே சாராங்க அங்கே நம்ம லினின்ட்ட சொல்கிறா ஃபர்ஸ்ட்டில் வர மீட் பண்ண போன நாள்
ஆனால் நீ என்ன இப்போ போக போறியான்னு சொல்லிட்டு அங்கே லினின் கேட்டதுமே கண்டிப்பாக போவேன், ஏன்னா அவன்கிட்ட நான் காசு கொடுத்து வச்சிருக்கேன்ல, அதை வாங்கணும்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு லினின் அங்கே வீட்டில் வந்து இப்படி சாராங் வந்து யாரோ ஒரு பையனோட அவள் போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க வீட்லேயுமே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கு, அந்த பையன் கூட சேர்ந்து இவளுக்கு அஃபர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியாங் அப்புறம் அங்கே ஊர்க்காரவங்களையுமே கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. இவளுமே அங்கே போயிட்டு நான் கொடுத்த காசு எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே அங்கே வந்ததுமே அப்போ அங்கே பார்த்தீங்களா இவன் வந்துட்டு என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மதனிலாம் பயங்கரமாக சண்டை போட்டதும், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இவன்கிட்ட கடன் கொடுத்தேன், அந்த காசை தான் நான் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லினின் கேட்குறா, நீ காசு கொடுத்தேன்னா நீ வந்துட்டு எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு கேட்க முடியுதானேன்னு சொன்னதும், அதை எப்படி கேட்க முடியும், நான் யாருக்கும் தெரியாமல் தானே கொடுத்தேன், அதே மாதிரி தானே கேட்டு வாங்க முடியும்னு சொன்னதும், அதுக்கு அந்த பையன்ட்டையுமே கேட்குறாங்க, உண்மையிலே அவள் காசு கொடுத்தாலான்னு சொன்னதும் அவன் ஆமாம் அவள் ரொம்ப ஹைனான பொண்ணு, எனக்கு காசு கொடுத்தா என் குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இந்த ஹேங்லி இவன் வந்து லெட்ரு வச்சுருக்கா பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு வேமா அந்த லெட்டரை வந்துட்டு பிடிங்கி பார்த்துட்டு இது லவ் லெட்ரு தான் சொல்லிட்டு அங்கே எல்லார் முன்னாடியுமே லெனின் வேற வாச்சிட்ருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஜியாங்க் வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை வருது, ஆனாலுமே வந்துட்டு முழுசாகவும் நம்ப முடியலை, என்னடா பண்ணுறதுன்னு செட்டாகவே யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ ஹேங்லி சொல்கிறா, நான் இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன், இது இவளோட ஹேண்ட் ரைட்டிங் தான் சொல்லிட்டு அங்கே லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கும் போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அதை பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகி போயிட்டு, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, இந்த லவ் லெட்டர் கொடுத்தது சாராங் தான், இவன் என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்பாங்க இது எனக்கு என்ன நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் எதுவுமே பண்ணலை, நம்ம வேணா இப்போ ப்ரூவ் பண்ணிடலாமான்னு சொன்னதும் அப்போங்க ஜியாங்மே சரி ஓகே நீ இப்போ எழுதி காமின்னு சொன்னதும் அவள் எழுதி காமிச்சா ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்குமே வேறு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ப்ரூவ் ஆகிடுது, இவன் வந்துட்டு இந்த லவ் லெட்டர் எழுதலை, இவன் வேணுக்குனே பழைய போகிறான்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் நான் என்ன வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே ஒரு டவுசர் எடுத்து காமிச்சு இது பார்த்தீங்களா இது சாராங்கோட தான், இது எப்படி என்கிட்ட இருக்கும் அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க மதர் இல்லை இது அவளோட தான் சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு வரும்போது பட் அங்கே ஜியாங்க் அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டு இது வந்துட்டு தப்பான விஷயம், அந்த டவுசர் என்னோட தான், இப்போ அவங்களுக்கு எவிடன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உடனே தன்னோட டவுசரையுமே அங்கே கழட்டி வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது மரியாதை இப்போ நான் சொல்கிறத கேட்டு நீ ஆமா சாமி போடு இல்லை உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த லேடிக்காக மேலே க்ரஷ் இருந்திருக்கு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம சாராங்க நான் வந்துட்டு இப்போ உன்ட்ட எதுக்காக வந்தேன் நீ இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்லுன்னு சொன்னதும் கடனை திரும்ப வாங்க வந்தேன்னு சொன்னதுமே அப்போ நீங்கள் அந்த காசை கொடுன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே காசை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே அந்த லேடியுமே நான் இப்போ இவனை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே நம்ம நீ ஒழுங்கா உன் சிஸ்டர் இல்லாட்ட மன்னிப்பு கேட்க வேணாமான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே தலையை கவுர வைக்கிறா. அவங்க அம்மா உன்னால் எவ்வளோ அசிங்கம், வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த காசு எல்லாமே உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்காக சில பொருட்கள் வாங்கணும்னு அவள் சொல்கிறா. சில லெட்டருமே நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. வீட்லேயுமே போய் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த லெட்டரவே அங்கே படிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே என்னோட ஹஸ்பண்டோட லிப் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ட்ரை பண்ணா என்னன்னு சொல்லி அங்கே கிஸ் பண்ண போகிறா. அப்போ அங்கே லியாங் வந்துட்டு வெளியே கூப்பிடுறான் ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக. நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே லினின்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அப்போ அவங்க அம்மாவும் பிரதருமே வந்துடுறாங்க. நீ வந்து என்ன உனக்கு வந்துட்டு அறிவு இருக்கா இல்லையா, இவ்வளோ ஃபிஷ் இருக்குது நீ வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுக்காம என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள ப்ரையாரிட்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு நல்ல மனுஷங்க கிடையாது, இந்த லூ குடும்பத்துலேருந்து எப்படியாச்சும் வந்துட்டு கிடைக்கிறத பூரா சுருட்டிட்டு போகணுன்னு ஐடியா பண்ணுறவங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நான் இப்போவே பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பொருள்களையுமே உள்ளே வச்சிட்ருக்கா. அங்கே அப்போ அங்கே ஹேங்லியோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு அங்கே ஹேங்லிகிட்ட போய் இதை சொன்னதுமே அவங்க வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறா. இங்கே இந்த குடும்பத்திலே கஷ்டமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து ஹஸ்பண்டோட குடும்பத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம நீ உங்கள் அம்மா குடும்பத்தை காப்பாற்றுறியான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம லியாங்குமே வந்து விடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சாராங்குமே இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் சரிதானேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி கொட்டி விட்டா. உள்ளே பார்த்தா வெறும் சாணி உருண்டியதான் உள்ளே வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க என்ன தெரியும் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அவ்வளோதான் அவங்க பிரதரை போட்டு அங்கே லியாங்க ஓங்கி ஏற்றி அங்கே அடித்து தள்ளி விட்றான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா உன் பிரதரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டா இருக்க என்ன மனுஷினின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அப்பாங்க நீ இப்போ தப்பாக புரிஞ்சுட்ட, உனக்கு புரியுதா, நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லினின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு நான் வந்துட்டு இதில் வேணால் தப்பாக இருந்திருக்கலாம், நீ காசு உன் ஃபேமிலிக்கு கொடுத்தே இல்லை, நான் அதை பார்த்தேன், காசு
அவங்க பையில இருக்கும் பாருங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க வம்பு பண்ணி அவன் வந்துட்டு காசு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. உடனே இவங்க ட்ராமா பண்ணி பயங்கரமா அழுகுறா. நான் வந்துட்டு இப்போ காசு கொடுக்கலன்னா என்னை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிரிச்சிருவாங்க. ஆல்ரெடி என்னை தண்ணியில் தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அப்போ லியாங் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு அப்படி நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நானா வந்துட்டு காசு கேட்டு நீ தான் நான் வம்பு பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அங்கே காசை வெளியே எடுத்து பார்த்தா அது சும்மா வந்துட்டு ஃபேக்கான காசு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இது அப்புறம் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு வர வழியில் அவங்கள மீட் பண்ணிட்டு ஃபேவர் கேட்டிருக்கா. ஸோ உங்களுக்கு பணம் எல்லாமே கொடுத்துருக்கா. அது ஒரிஜினல் பணம் தான், பட் நம்ம ஹீரோயின் தான் அதை ஃபேக்காக வந்துட்டு பையில வந்துட்டு மாற்றி வச்சிருக்கா. அப்போங்க எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு தான் எங்களை வழியில் பார்த்து இப்படி காசு கொடுத்தான்ற விஷயத்த சொன்னதும் இவன் எதுக்காக இப்படி பண்ண போறான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹேங்லி சொல்கிறா. ஏன்னா லியாங்க வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா அப்படின்றத சொன்னதுமே அப்போங்க லியாங் சொல்கிறான், நான் என் பொண்டாட்டியை மட்டும்தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், அவ கூட தான் சேர்ந்து இருப்பேன். இப்படிப்பட்ட எண்ணெய் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி அவளை அங்கேருந்து விரட்டி விட்றான். அவளுமே அழுதுட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதரை பிடிச்சி எதுக்காக உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஏன்னா உங்ககிட்ட இந்த டைவர்ஸ் வாங்க வச்சுட்டா அங்கே ஒரு பைத்தியமான ஒரு பர்சன் இருக்கான், அவனுக்கு அவளை மேரேஜ் பண்ணி வச்சிட்டா அங்கே வந்துட்டு 3000 யுவான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னதும் உங்களுக்குமே இதான் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போங்க நம்ம என் காலெல்லாம் ரொம்ப அடிபட்டு போச்சு, எனக்கு வலிக்குது அப்படின்றத சொன்னதுமே அவன் அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போகிறான். அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவளுக்கு கிஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ மிஸ்டர் லூ அங்கே வந்துடுறாரு. அவர் தான் நம்ம ஜியாங்கோட அப்பாவுமே. அந்த பர்சன் அங்கே வந்ததுமே அவங்க மதர்-இன்-லா கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கார்ஃப் வாங்கிட்டு வர சொன்னதே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்தாள் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு வந்தா வந்து வேதனைப்பட்டு போய் வந்திருக்கேன், அந்த லெவலுக்கு எதுவுமே வந்துட்டு சம்பளம் கிடைக்கலன்னு நீ இந்த மாதிரி இல்லாமல் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், வாங்கலைன்னா வாங்கலன்னு சொல்லுங்கள், அதுக்கு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்பாங்க நீ வந்துட்டு காசை கொடு எனக்கு, நான் வந்துட்டு வெளியே போய் கார்ட்ஸ் விளாடணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே குடும்பத்துக்கு தான் காசு இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது வம்பு பண்ணி எங்கள் காசு வந்துட்டு அங்கே பிடிங்கிட்டு போகும்போது அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம சாராங்கும் லிலின்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சாராங் சொல்கிறா, இந்த ஆள் வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாது, இந்த ஆள் வந்துட்டு மதர்-இன்-லாவை சீட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தான் காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு, அதனால தான் அவர் இப்படி வேலை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அதே மாதிரி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களோட மிஸ்டர்ஸ்க்கு தான் இந்த ஆள் காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காரு. வாங்கின சம்பளம் வீட்டில் இருக்க சேவிங்ஸ் அவங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போய் கொடுக்குறாரு. ஸோ இதை இப்படியே விட்டால் வந்து உருப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க மதர்-இன்-லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டாங்க. சண்டைக்கு போக பார்த்ததுமே வாய மூடிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்றத சொன்னதும் பட் அவங்களால தாங்க முடியல ஹஸ்பண்ட் சீட் பண்ணதை. அவங்க பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நீங்கள் இப்படி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது, அந்த ஆள் வந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லா காசையுமே பறிச்சுட்டு போயிருக்காரு, கொடுத்த காசு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பறிக்க வேணாமா, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து அங்கே சில லைட்லாமே வச்சு அவங்க வந்துட்டு வித்துட்டு இருக்க மாதிரி ட்ராமா பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே போனதுமே நீங்கள் வந்துட்டு பணம் சம்பாதிக்கவே பிறந்தவருன்ற மாதிரி எனக்கு நல்லா தோணுது. இங்கே பார்த்தீங்களா என்கிட்ட வந்துட்டு ரொம்பவே விலை உயர்ந்த வாட்சஸ் எல்லாமே இருக்குது, பட் இதை சீப்பாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இதை கொண்டு போய் கள்ள சந்தையில் விற்றா நல்லா கிடைக்கும் காசுன்னு சொன்னதும் அந்த ஆளுமே அதை வாங்கிட்டு போய் அதே மாதிரி அந்த சைடில் கொண்டு போய் விற்றா காசு நல்லா வந்து கிடைக்குது. ஸோ ஏகப்பட்ட காசெல்லாம் கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த வாட்ச் அவங்க வாங்க வந்திருக்காரு. ஆனால் அந்த வாட்சை நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீ அப்படின்னா சீட் பண்ணிவிட்டு என்னை வந்து வேற ஒருத்தி காசை கொடுத்துட்டு இருந்தேடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சாங்க. சண்டை வந்ததுமே அந்த ஆள் அங்கே வந்து சாரி கேட்டுட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் உங்களுக்கு திரும்ப அங்கே வந்துட்டு மனசு மாதிரி போயிடுது. சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம சாராங்க அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஆள் திரும்ப இந்த வேலையை தான் பண்ண போகிறாரு, ஏன்னா வந்து இந்த ஆள் திருந்த போகிறது கிடையாது, இது கொஞ்ச நாளே திரும்ப நடக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி அந்த ஆள் போய் அங்கே வந்துட்டு பழைய வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அவங்க மதர்-இன்-லாவை கூட்டிகிட்டு வந்து காமிச்சதுமே அவ்வளோதான். அந்த டைம் வந்துட்டு அவங்க விடுற மாதிரி இல்லை, ஒரு பெரிய வந்துட்டு சட்டியை வந்து கையில் வச்சுட்டு போட்டு அந்த கொட்டு மாதிரி அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க. ஊரெல்லாமே கூப்பிட்டுட்டாங்க வந்துட்டு பாருங்கள் என் ஹஸ்பண்ட் வேற ஒருத்தி கூட சேர்ந்து சீட் பண்ணுறான்னு சொன்னதும் அந்த ஆள் அங்கே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்க நான் வந்துட்டு என்ன வந்து இப்போ தப்பாக பண்ணிட்டேன், நீ பண்ணுற அசிங்கத்துக்கு
தானே நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஊர்க்காரவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க ஏன் அசிங்கப்படணும், அவங்க வந்துட்டு பெருமை தான் படணும், எங்களுக்குமே வந்துட்டு இதனால் எந்த அசிங்கம் இல்லை அப்படின்றத சொல்லும்போது, இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், உனக்குலாம் வெக்கமா இல்லையா, இந்த வயசுக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு பேசிகிட்டு இருக்க, மருமகளுக்கும் இதை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொன்னதும், நாங்கள் என்ன வந்துட்டு நினைக்க போகிறோம், அவங்க இப்போ தான் கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ஆளை போய் மன்னிச்சு உங்க கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா ஊர்க்காரவங்களாம் என்ன பேசுவாங்க, வந்து ஏமாத்திட்டு இருக்க ஒரு ஹஸ்பண்டோட சேர்ந்து போய் இருந்துட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லைன்னு கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அந்த ஆள் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி என் பையன் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டானுங்க அப்படின்றத சொன்னதும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி உங்கள் பையன் ஏற்றுக்கலைன்னா உங்கள் கூட சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களுமே போகட்டும், என்னோட மதர் இன் லாவை நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குவோம் நல்லான்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இவங்கள போய் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஊரில் இருக்க எல்லாருமே இவ ரொம்ப மோசமான பொம்பளை, ஏன்னா இவ ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒப்போஷனை வந்து இப்படி ஆட்டைக்கு போட்டுட்டு சுற்றுறாளான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் அங்கே நம்ம லியாங் ஜியாங்குமே வந்துடுறாங்க. கண்டிப்பாக எங்கள் பொண்டாட்டிங்களை நாங்கள் விடுறதுக்கு ரெடியாக இல்லை, உங்கள் கூட சேர்ந்து டைவர்ஸ் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஜியாங் டைவர்ஸ் மட்டும் கிடையாது, டைவர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வீடு எல்லாமே என்னோட அம்மா பேரில் தான் வரும்னு சொன்னதும் ஆயிட்டு நான் இதுக்காக அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாரு. அப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் வந்துட்டு லீகலாக வந்து கோர்ட்டில் வந்து பாருங்கன்னு சொன்னதும், நான் கோர்ட்டு கூட போகிறதுக்கு தயாராக இருக்கேன், பட் அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமாக அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காரும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் முட்டை எல்லாமே கொடுத்துட்டு அவங்க 2 பேத்துக்கு மட்டும் எதுவும் கொடுக்காம இவ்வளோவே எடுத்து சாப்பிட்றதுக்காக போகிறா. அப்போ இந்த டைம் ஆனால் அவங்க மதுரையில் அப்படி பண்ணலை, அவங்க 2 பேத்துக்குமே எடுத்து அங்கே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு அவளை பிடிச்சி திட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்க, வெளியே வந்துட்டு உன் பிரதர்ஸ் போய் வேலை பார்க்க போகிறாங்க, வீட்டில் வந்துட்டு இருக்க எல்லா வேலையும் உன்னோட சிஸ்டர் இன்லாஸ் பண்ணுறாங்க, கூட சேர்ந்து எதுவும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்குமே சாப்பாடு கொடுக்காம ஃபுல்லாமே நீ தின்னுட்டு இருந்தேன்னா அவங்க வந்துட்டு அப்புறம் எப்படி உடம்பு முடியாமல் போகிறதா, இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பழகுன்னு சொல்லிட்டு திட்டினதும் அதை கேட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ வெளியே வந்துட்டு இவங்க 2 பேருமே மதுரைனா நல்லா மாறி இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேமா போய் காப்பாற்றிட்டு, ஏமா நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு 20 வயசு ஆகுது, என்னை ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நீ கவலைப்படாத, எங்கே இருக்குது வீடு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடுறான் காலை உடைக்கிறதுக்காக. அங்கே அவ்வளோதான், அங்கே லினின் கோவமாயிட்டு அவனை போட்டு அடிக்கவுமே இவங்க 2 பேர்த்தையும் அடிக்க வந்ததும் அங்கே நம்ம லியாங்கும் ஜியாங்குமே வந்துடுறாங்க. அவங்களுமே பயங்கரமாக போட்டு அந்த ஆளை போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. வெளுத்து விட்டு அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே விட்டு அவனுக்கு தண்டனையுமே வாங்கி கொடுத்து இந்த பொண்ணை ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப பெரிய நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. அங்கே சாராங்கும் அங்கே ஜியாங்குமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே நைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம லினினுக்குமே அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்துட்டு டயர்டாக இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்துட்டு இவ ரொம்ப கேர் பண்ணிட்டுருக்கா. பட் அவன் அந்த மைண்டு மாறும்போது இவ பார்த்தா ரொம்ப டயர்டாகி போயிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க 2 பேருமே எந்திரிச்சு அங்கே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க மதுரையில் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அப்போ கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு பிறப்புல வரப்போதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவளுக்கு வச்சிருக்க அந்த எக்கையுமே தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்கம்மான்னு சொன்னதோ அதை பார்த்துட்டு அந்த ஹேங்கிளுக்கு அவ்வளோதான் கொருந்து போயிடுறா. யாராச்சும் வந்துட்டு மருமகளை இந்த லெவலுக்கு லவ் பண்ணுவாங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதோ, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகாமல் இருந்துச்சுன்னா நீயுமே வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கோ, உன் பிரதர்ஸ் மாதிரி லவ் பண்ணுற ஹஸ்பண்டை என்ன மாதிரி லவ் பண்ணுற ஒரு மதுரையில் இருக்க வீட்டிலன்னு சொன்னதோ அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போகிறா. பார்த்தாங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்ருக்கா. அவனோட பேர் வந்துட்டு லீ. அப்போ அங்கே அவன் சொல்கிறான் நானும் இவளுமே டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கு. ஏன்னா அவனுமே ஊருக்கார பையன் தான், இவன் என்னடா புதுசாக இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டுருக்கு. ஹஸ்பண்ட் எனக்காக வீடெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாரு நாங்கள் ஹாங்லி சொன்னதுமே நாங்கள் லினின்னு கேட்குறா, வீடு வாங்குறது என்ன சின்ன விஷயமா, அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படும், அதை எப்படி ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வீடெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு என்ன வைத்தறிச்சல்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க, அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, வீடெல்லாம் வாங்கணுன்னா ஏகப்பட்ட காசு தேவைப்படும், உங்கள் குடும்பம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கடனில் இருந்துச்சுன்னு சொல்லும்போது இடத்துல இருக்க அந்த தங்கச்சைனை எடுத்து காமிச்சிட்ருக்கான். பாருங்க நான் ரொம்ப வசதியாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு காரணம்
என்னன்னா ட்ரெண்ட்லலாம் போய் ஹெர்ப் எல்லாமே பறித்து அதை வந்துட்டு வியாபாரம் பண்ணுறேன், அது மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம சாராங்க அவன் கையை நோட்டீஸ் பண்ணால் கையில் வந்துட்டு எந்த ஒரு காயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு வேலை செய்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை. வச்சிருந்தா கையில் வந்துட்டு மார்க் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க ஒரு வேளை க்ளோஸ் போட்டு வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்களாவே டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ லினி எந்த மவுண்டன் என்ன ஹெர்பெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நீ வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க அதை கேட்டுட்டே ஹேங்லி நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, அவர் உனக்கு சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவள் மனசில் என்னன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இவ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறா, நம்மளோட வருங்கால ஹஸ்பண்டுக்கு எதிரான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா வருங்காலம் மருமகன் வீட்டுக்கு வந்திருக்காரு, நல்ல ஃபுட்டெல்லாம் சமைச்சு போடுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு என்னமோ டவுட்டாக தான் தோணுது. பட் இப்போதைக்கு அவங்க எதுவும் சொல்லலை. சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இவனை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹேங்லி எப்படியாச்சும் இவன்ட்டு காப்பாற்றணும். ஏன்னா அவள் அதிகமாக பேசுவா, பட் மனசார ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ண மாட்டா, நம்ம எப்படியாச்சும் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்றத சற்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போங்க ஹேங்லி பார்த்தீங்கல்ல என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எனக்கு தங்க பிரேஸ்லெட்லாம் கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் சரி நம்ம இப்போ போய் கடையில் செக் பண்ணிடுவோமா அது தங்கமா பித்தளையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா. அவன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இப்படிதான்ப்பா பொண்ணுங்களை அது இதுன்னு சொல்லி மயக்கிறானுங்களாம், கொண்டு போய் வித்துடுறானுங்களாம், அப்புறம் கொடுமைப்படுத்துறானுங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போங்க நான் இப்போவே என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் நான் வீடு வாங்க சொல்கிறேன் சிட்டிலன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் இவங்க 2 பேரும் பின்னாடி போனதுமே அப்போங்க அந்த லீ சொல்கிறான் என்ன ஹேங்லி உங்கள் குடும்பத்துக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவங்க கூட ஃபைட் பண்ணிவிட்டு எதுக்காக அப்படி தொல்லை பண்ணுறீங்க, மரியாதையாக போங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவங்க பின்னாடி விடுற மாதிரி இல்லை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க அவன் வீட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போய் இது என்னோட வீடான்னு சொன்னதும் ஆமாம் உன் பேரில் தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா உன் சிஸ்டர் எல்லாம் வெளியே சவுண்டு கேட்குது வந்துட்டாங்க போலையே, நம்பிக்கை இல்லையா என் மேலேன்னு சொன்னதும் ஹேங்லி வெளியே பயங்கரமாக சண்டை போடுறா. நீங்கள் எதுக்காக அப்படி என்னை உயிரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்னை நிம்மதியாகவே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க விட மாட்டேங்களான்னு சொன்னதும் ஒழுங்காக இப்போ அவன்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொன்னதும் லின்னுக்கு அங்கே ரொம்ப கோவம் வருது. பட் சாராங் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம், நாங்கள் என்னதான் இருந்தாலும் அவளோட சிஸ்டர் இல்லா இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவள் லைஃப்பை நினச்சி, அதனால தான் பயந்து போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே அதை பற்றி பேசினதும் சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹேங்லியுமே அவன் மேலே ரொம்ப அங்கே நம்பிக்கையாகிருது. சரி நீங்கள் வெயிட் பண்ணி நான் உனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அங்கே லினின் நீ என்னப்பா அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் சாரி கேட்டது சும்மா பேர் லெவலுக்கு தான், அவன் என்ன பண்ணுறான் எதுக்காக அப்படி பண்ணுறான் நம்ம கண்டுபிடிக்க வேணாமா, இப்போ கரெக்டான டைம் வந்துச்சு வா நம்ம நம்ம அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அவங்க விற்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் அங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ ட்ரிங்கை கொண்டு போய் கொடுத்து அவளை மயக்கமாக்கிடுறேன், கொண்டு போய் நம்ம வித்துடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கூல்ட்ரிங்கை கொண்டு போய் அங்கே கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை வாங்கி குடித்ததுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அவங்க மயக்கமானதுமே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணால் அங்கே அவளுக்கு அரைங்குறையமாக தான் போதை இருக்குது. இப்போ இவளுக்கு நான் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும், இவருக்க உடம்புக்கு அப்படி தான் நான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பாடி ஷேமிங்லாம் பண்ணிவிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துச்சேக்கான். வெளியே வந்ததுமே அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்குது இவன் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு அவங்க சிஸ்டர் இன்லான்ஸை அழுதுட்டாங்க. ஹேங்லி கூப்பிட்டதுமே இப்போ நீ கூப்பிட்டேன்னா அவங்க வந்துடுவாங்களா, நீ தானே அவங்கள எங்கேருந்து விரட்டி விட்டேன்னு சொல்லிட்டேக்கான். ஸோ அவங்க வண்டியில் ஏற மாட்டேன்னு சொன்னதுமே அவளை போட்டு அடித்து அவங்க ஏற்ற ட்ரை பண்ணிச்சேக்கான். பட் அவன் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறா ஏற விடாமல் இருக்கிறதுக்காக. பட் அதுக்குள்ளே அங்கே நம்ம சாராங்கும் லினின்மே அவங்கள அடித்து போட்டுட்டு இவ்வளோ கூப்பிட்டுட்டு அங்கே காப்பாற்றிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, கண்டிப்பாக இன்னுமே ஏகப்பட்ட ஆளுங்க வருவானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அங்கே ஓடிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு மயக்கமாகி கீழே விழுந்ததுமே இவங்களுமே கூட சேர்ந்து விழுந்ததும் அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இவங்க சாராங்குமே தலையில் அடிபட்டுது. 3 பேத்தையுமே கொண்டு போய் பிடிச்சி வைக்கலாம், ஏகப்பட்ட காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இருக்கும்போது அங்கே லியாங்கும் ஜியாங்குமே அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்கள காப்பாற்றிடுறாங்க. பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. எந்த விஷயம்னாலும் எங்ககிட்ட சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்களா, இப்போ எவ்வளோ பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதில் தப்பிக்கணுன்றதுக்காக அங்கே சாராங்க மயக்கம் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறா. அவளுக்கு ஆல்ரெடி
அடிப்பட்ட வாசி அவங்க ஹஸ்பண்ட் பயந்து போயிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். கண்ணை முடிச்சதுமே அவங்க ஒரு கைனஸ் புக் எல்லாமே கொடுத்து இதுபடி நீ வந்து ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு போட்டிருக்கு, நீ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸாக கொடுத்ததுமே அவன் வாயை அடைக்கணும்னா ஒரே வழியை அவனை கிஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணுறா. ஸோ அப்போ அவங்க மதர் இல்லாமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. டக்குன்னு அங்கே வந்துட்டு விளைக்கிறாங்க. அங்கே நம்ம ஹேங்லியை பார்த்தா அவங்களுக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஒருத்திக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு சிஸ்டர் இன்லாக்கு நான் வீட்லேயுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு அவள் சொல்கிறா. நான் எப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அவன் மேலேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நம்ம சாராங்க சொல்கிறா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் கையில் பார்த்தியா எவ்வளோ வந்துட்டு க்ளீனாக இருந்துச்சுன்னா அவன் எந்த வேலை பார்த்ததுக்குமே அறிகுறி கிடையாது அது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே லினின்மே எடுத்த உடனே வந்துட்டு உனக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன் அது இதுன்னு பேசிட்டு உனக்கு கோல்டு பிரேஸ்லெட்லாம் அவன் கொடுத்தான் பார்த்தியா, மீனை வலையில மாட்ட வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம லியாங்மே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பரவாயில்லையப்பா என் பொண்டாட்டி இவ்வளோ தூரத்துக்கு அறிவுபூர்வமாக பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்து ரூமில் தான் இப்படி அப்பாவுமே ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அங்கே வந்து அவருக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாங்களாம். ஸோ இந்த உண்மை தெரிஞ்சு 2 பேத்துக்குமே செம்ம அடி விழுந்திருக்குன்னு சொன்னதும் அப்போ அவங்க மதரின்லா அந்த ஆள் என்ன பாவம் பண்ணானோ அதுக்கு தானே தண்டனை கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நான் அந்த ஆளுக்கு என்ன நடந்தாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்து வேலை பார்க்குறதுக்காக நம்ம ஜியாங் போயிருக்கான். அங்கே வந்து மண்ணெல்லாமே தோண்டிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம சாராங்க அவனுக்காக ஃபுட் எல்லாமே பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. காளான் தான் சாப்பாடை பண்ணியிருக்கா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அங்கே அவளோட அந்த எக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை மேரேஜ் பண்ண அந்த லேடி வந்து நீ வீட்லேயும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், இங்கேயுமே வந்துட்டு உன்னை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, உனக்காக நான் சூப் எல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை நீ சாப்பிடு, நீ ஸ்ட்ராங் ஆவான்னு சொன்னதும் அந்த சூப்பை தான் படி கேவலமான வாடை வீசிட்டுருக்கு, அதனால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் குடிக்க மாட்டான். நீ என்ன தெரியும் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே அடி தாங்க முடியாமல் அதை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி குடித்ததுமே அந்த லேடி சரி ஓகே நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவட்டேருந்து எப்படியாச்சும் நான் விடுதலை அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுருக்கான். சாராங்கிட்ட இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நம்ம ஜியாங் சொன்னதுமே அப்போ அங்கே உங்களுக்காக நாளைக்கு நான் மலை மேலே போய் மஷ்ரூம் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பாடு உங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ஏதோ பிளான் தோணுது. அங்கே ஹேங்லி லிலின் எல்லாருமே சேர்ந்தாங்க மஷ்ரூம் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பான்னு அவங்க சொன்னதுமே அப்போ அவள் கையில் வந்துட்டு 2 எக் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வேலை பாருங்கள் எனர்ஜியாக இருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க சாராங்க சொல்கிறா வீட்டில் இன்றைக்கி ஜஸ்ட்டு 2 எக் தான் பறந்துச்சு, அவள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கா பார்த்தியா, நம்ம 2 பேத்துக்கு அவள் கொடுத்துட்டு அவள் சாப்பிடவே இல்லை, இது எவ்வளோ பெரிய மாற்றம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அப்பாங்க திரும்ப அங்கே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்கே நம்ம சாராங்க மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இவன் அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க அவன் நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பல, ஆல்ரெடி நான் மேரேஜ் ஆன பொண்ணு, நீ என்னை வந்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அன்னைக்கு நடந்தது மிஸ்டேக் தானே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இன்னுமே லைக் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், என் பொண்டாட்டியை வேணாலும் உனக்காக நான் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் பட் என் ஹஸ்பண்டை நான் விடுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவன் சரி ஓகே நீ வந்துட்டு என்னை மன்னிச்சேனா போதும், நீ உனக்காக நான் வந்து தண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த தண்ணியை வச்சு நீ குடின்னு சொன்னதும் அவளுக்குமே தண்ணி தாகமாக இருந்துச்சு, சரிக்கிறேன் நீ அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு கிளம்புறேன்னு அவன் சொல்கிறான். பட் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு குடிக்கும் போதே அவளுக்கு இருமல் வந்துடுது. அங்கே உள்ளே பார்த்தா அவன் ஸ்ட்ராங்காக வந்து ட்ரக்கு கலந்துருக்கான். அவளுக்கு அங்கே மயக்கமானதுமே அப்போ நான் உனக்காக உள்ள ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ என் கூட வரையான்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே கேட்டதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே போகிறான். பார்த்தா அங்கே போனதுமே நம்ம லினின் வந்து அவங்க ஒய்ஃப் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம அங்கே சாராங்கமே எந்திரிச்சிடுறா. எல்லாமே உங்களோட பிளான் தான் என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் காமிக்கிறாங்க. இவன் வரதை ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் கையில் வந்து ஏதோ வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு மருந்து கலந்துருப்பான், அதை நான் குடிக்கிறேன், பட் எனக்கு தெரியும் எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு என்ன, நீ அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அதை குடித்தது உண்மைதான், பட் இருமல் வர மாதிரி அங்கே ட்ராமா பண்ணி அதை ஃபுல்லாமே வந்து துப்பிடுறா. தலை அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணுறா. ஸோ அதனால தான் வந்துட்டு
அவனுமே நம்பி வந்திருக்கான். சரிப்பா உன் புருஷன் வந்துட்டு உன்னை எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்னடா நீ சொன்னேன்னு சொல்லி கேட்டதுமே, நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, இந்த சாராங் தான் என்னை வந்து மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னு சொன்னதும், அந்த லேடி இவ்வளோ பார்த்து முறைச்சதுமே, ஐயோ நான்லாம் இவன் மேலே போய் எதுக்கு ஆசைப்பட போகிறேன், இந்த தண்ணியில் பாரு அவன் ட்ரக்கு கலந்துருக்கான், டவுட் இருந்தால் நீ வந்துட்டு அவனுக்கு ஊற்றி விடு வாயில் தெரிஞ்சு போயிருன்னு சொன்னதும், நீ இதை குடின்னு சொன்னாலுமே அங்கே கேட்க மாட்டான், போட்டாங்க அடி விழுத்துட்ருக்காங்க. அவன் இதை குடிச்சா வந்துட்டு ஏதாச்சும் ஆயிப்போயிருமேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கே ஓடினா, அங்கே ஒரு மரத்து மேலே போய் இடித்து அவன் மயக்கமாயிடுறான். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே இதெல்லாமே பார்த்துட்டு அவங்க 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போல் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லியாங் சொல்கிறான், என்னோட ஜாப்பில் வந்து வேலை எல்லாமே இப்போ எங்களுக்கு லீவ் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, நாங்கள் திரும்ப வந்துட்டு கிளம்பணும், எங்கள் பொண்டாட்டியை நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு சொன்னதும் அவங்க அம்மா கண்டிப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஜியாங்குமே அதே சொல்கிறான். அப்போங்க ஹேங்லேயுமே அதான் நாங்கள் இருக்கோம் இல்லை பிரதர், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சாராங்க ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு இல்லைப்பா, எவ்வளோ நாள் ஆகுமோ அவங்கள பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே அவள் பக்கத்தில் க்ளோஸ் ஆகணும்னு லினின்னு ட்ரை பண்ணுறா. பட் எந்திரிச்சு பார்த்தா மறுநாள் காலையில் வந்துட்டு அவள் முழிச்சிருக்கா. ஐயோ என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம சாராங்க வந்து என்னப்பா நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு அந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகி போயிடுது. அவள் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தலை விழிச்சிச்சு கால் விழிச்சிட்டாரு, நான் அப்படியே வந்துட்டு பேசாமல் தூங்கிட்டேன், நான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன், அவர்கிட்ட நான் ஒரு தடவை பாய் கூட சொல்லலை, என்கிட்ட அவர் சொல்லாமல் போயிட்டாரு, அவர்கிட்ட நான் சீட் பண்ணக்கூடாது என்னென்னு நான் சொல்லணும்னு நினச்சினேன்னு சொல்லிட்டு அழுகும்போது அப்பாங்க அவங்க வந்துடுறான். நான் இன்னும் போலப்பா, நான் வந்துட்டு உன்னை போய் சீட்டெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னது அவள் ஹாப்பியாகிட்டு மேலே போய் அங்கே ஜம்ப் பண்ணிக்கிறா. நம்மளுக்கு நைட்டு வந்து கிடைக்காத வாய்ப்பை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே போகும்போது உள்ள அப்பாங்க ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, நான் போகிறத நினச்சி நீ ரொம்ப கவலையாக இருக்கியான்னு சொன்னதுமே அங்கே அவள் அம்மான்னு சொல்கிறா. ஸோ அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே அவள் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் கிளம்ப போகிறீங்களான்னு சொன்னதும் நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து சிஸ்டர் இன்லாவும் நீயுமே தான் வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான், நீங்களுமே மிலிட்ரி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஹேங்லி கேட்டிருக்கா உங்களோட கனவு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம சாராங் சொல்லியிருக்கா அவளுக்கு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குன்னு சொல்லி. அங்கே நான் வந்துட்டு அவள் எங்கே போகிறாள நானும் வருவேன்ப்பா, எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, பட் வேறு வேலையெல்லாம் இருக்குல்ல மிலிட்ரியில், நான் அதை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு தான் இவங்க ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக இவன்ப்பா சொல்லியிருக்கான், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணணும், நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுக்கணும், அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. ஹேங்லிக்கும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்க கனவு நிறைவேறட்டுன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு கேட்குறான் உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து நீங்கள் கேட்டிங்களா சிஸ்டர் இன்லா, அவருக்கு வந்துட்டு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொன்னதும், பட் அவள் இதை பற்றி ஹஸ்பண்ட்டை ஒரு தடவை கூட டிஸ்கஸ் பண்ணலை, ஆனால் அவளோட கனவு நிறைவேற போது கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கும் போது அவங்க அம்மாவுமே அவள் ஏன் வேணான்னு சொல்ல போகிறான், கண்டிப்பாக ஒத்துக்குவான் பொண்டாட்டிக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு அதே மாதிரி மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி அவங்க வந்துட்டு சக்ஸஸாகவுமே அங்கே வந்து வேலையுமே கிடைச்சிருது. அது ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி இப்படி அவள் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கதா சொன்னதும் அப்போ அங்கே ஜியாங் நீ அப்படின்னா என்னை விடுறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் கனவு நிறைவேறி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னதும் அப்படி நீ அப்போ என்னை விடுறதானே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் திரும்ப அங்கே ஃபோன் ட்ரை பண்ணாலுமே அவள் எடுக்க மாட்டான். இப்போ அங்கே நம்ம லினின் வந்து என்னப்பாச்சுன்னு சொன்னதும் அவன் நடந்ததுடான்னு சொன்னதுமே ஒன்றும் கவலை கிடையாது, லீவ் தான் கிடைக்குமே, நம்ம அப்போ போய் வந்துட்டு பேசிக்கலான்னு அவள் சொல்கிறா. வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட போனால் அங்கே வந்து வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயே நான் அங்கே அவளுக்காக ஃபைட் பண்ணி அவனை போட்டு அடித்ததுமே அவளுக்கு எதிராக அவன் சீனியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். ஸோ அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு பப்ளிக்கில் போட்டு ஆளுங்களை அடிப்போம், உன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது, அதுக்கு என்ன வந்து சொல்ல போகிறேன்னு சொன்னதும் லினின்மே கூட தான் இருந்தா, நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னதும் அவளுமே ஆஃபீஸர் தான் அவளோட தான் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே இருக்க ஆளுங்ககிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னதும் யாருமே வாயை திறக்க ரெடியாக இல்லை, மெயினாக நீ வந்து காப்பாற்றினா அந்த வெயிட்ரஸ் கூட வாயை திறக்க ரெடியாக இல்லை, இந்த லேடி வந்து ஒத்துக்காமல் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று தான் நாங்கள் ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அப்போ அங்கே நம்ம லியாங் அங்கே நம்ம லினின் அந்த வெயிட்ரஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அப்போ அங்கே சீனியருமே சரி ஓகே நீ வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், பட் நீ எப்படி நடந்துக்கணும்
நடந்துக்கோ, பப்ளிக்கில் வந்துட்டு உனக்கு எதிராக எதுவும் வரக்கூடாது ஓகேவான்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் மேலே இருந்தால் அந்த எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இதெல்லாம் எப்படிப்பா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இதெல்லாமே பண்ணது உன்னோட ஹஸ்பண்ட் தான் நம்ம லினின்னு சொல்கிறா. ஸோ அந்த பொண்ணை மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அவன் கேட்டிருக்கான், உனக்கு வந்துட்டு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ ஏன் படிக்கலன்னு சொன்னதும், வீட்டில் பாட்டியை பார்த்துக்கணும் கஷ்டம், நான் எங்கிட்ட போய் படிக்கிறதுன்னு சொன்னதும், நான் வந்து உன்னை யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறேன், பட் நீ வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சோ உண்மையை வந்து சொல்லணும், அவளுக்கு எதிராக நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு உண்மையை ஒத்துருக்காங்க. அதை கேட்டுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்குது. வெளியே வந்து ஹக் பண்ணலான்னு பார்க்குறா, பட் கோவமாயிட்டு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுடுறா. நான் வந்துட்டு அன்றைக்கி சொன்னால் நீங்கள் ஃபோனை கட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லைப்பா, நீ வந்துட்டு எப்படி என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் வரலாம், நான் வந்து உன் கனவுக்கு நடுவில் வருவேன் நீ எதிர்பார்க்குறியா, நான் அப்படி போய் சொல்லுவேனா, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வந்து ஆதரவாக தான் நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே பேசுகிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க ரொம்ப இவங்க வந்துட்டு ஹாப்பியாகி போயிருது அவளுக்குமே. நான் இன்னொரு விஷயம் உனக்கு குட் நியூஸ் சொல்லவா, இதுக்கப்புறம் மிலிட்ரி ஏரியாவில் தான் நானுமே இருக்க போகிறேன், அங்கே வந்துட்டு நடந்த காம்படிஷனில் நான் செகண்டாக வந்திருக்கேன், ஸோ நம்ம 2 பேருமே சேமாக தான் இடத்துல இருக்க போகிறோன்னு சொல்லுதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் சந்தோஷமாயிட்டு அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. தோப்பாங்க ஒரு பொண்ணு வர்றாங்க. அங்கே பொண்ணு வந்துட்டு லியாங்கிட்ட உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு டைம் இவன் தான் தீயில வந்து அவளை காப்பாற்றி இருந்திருக்கான். அப்போ அங்கே அவனோட ஷர்ட்டில் வந்து ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. அதை தன்னோட லவ்வாகவே அவன் நினச்சிட்டு இப்போ வரைக்குமே சமாளித்து வச்சுட்டு இருந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு லினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும். இவளால் தான் போன டைமே கதையில் பெரிய ட்விஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த டைம் அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே என்னோட ஒய்ஃப் இவன் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவளுமே வந்து இந்த ஆர்ட் கல்ச்சர் அந்த மாதிரி வந்து பொசிஷனில் தான் இருந்துட்டுருக்கான்னு சொன்னதும், அப்படியா நான் தான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அவளுக்கு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே ப்ளே பண்ண சொன்னால் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இவளுமே பாராட்டிகிட்ருக்கா. அங்கே வந்துட்டு பெரிய பார்ட்டி அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் வந்து எல்லாருமே வந்து தங்களோட கற்றுட்ருக்க அந்த வித்தைகளை காமிக்கணும். அப்போ அங்கே நம்ம லினின் போய் உட்காந்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு கட்டாக இருக்குது. அவளுக்கு புரிஞ்சுக்குது வேணுக்குனே தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. பட் அவங்க இவனுக்கு மட்டும் ஏதோ வந்து புரியுது. அப்போ அங்கே நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அவன் சொல்லும்போது, இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவள் கிட்டார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறா. ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து வாசிக்கிறா, அப்புறம் வயலின் ப்ளே பண்ணுறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவளோட திறமை எல்லாத்தையுமே அவங்க வெளிக்காமிச்சிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த பொண்ணுமே வந்துட்டு பாராட்டினதுமே, சும்மா நீ இந்த ஆக்டிங்லாம் பண்ணாத, நீ தானே வேணுக்குனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உடைச்சேன்னு சொன்னதும், நீ எப்படி என் மேலே பழிய போடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா இவ தான் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணால் அதில் வந்து ஒரு கட்டு விழுந்திருக்கு. இது இவங்களை தவிர யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், அதில் கட்டு விழுந்தா நான் தான் பண்ணனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா சொன்னதும் பார்த்தாங்க கையில் வந்துட்டு சேமாக கலராக நம்ம ஹீரோயினோட கையில் இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா வேணுக்குனே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ வந்து பவுடர் எல்லாமே போட சொல்லியிருக்கா. இவ அதை தொடாமல் அப்படி வந்திருக்க போதுன்னு சொன்னதும் அவள் இன்னமே அங்கே ஒத்துக்க மாட்டா. அவள் கழுத்தில் நம்ம லியாங்கோட அந்த பட்டன் இருக்கவுமே அதை வேகமாக வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு என் ஹஸ்பண்டோட பட்டனை இவ எதுக்கு போட்டிருக்கா, இது யார் வந்துட்டு இப்படி சமாளித்து வைப்பாங்க, ஒரு பர்சனை ரொம்பவே லைக் பண்ணால் மட்டும்தான் பண்ணுவாங்க, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமானதுமே, கண்டிப்பாக நான் அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே நினச்சி பண்ணவே கிடையாது, இது சும்மா வந்துட்டு போய் ஃபேக்கானது, ஏன் இவங்ககிட்ட மட்டும் தான் இந்த ஒரு பட்டன் இருக்குமான்னு சொல்லிட்டு பேசினதுமே, அப்போ அங்கே அவன் ஷோட்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறான். பார்த்தா சேமாக இருக்குது, கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே அதவே தான் சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே நம்ம ஜியாங் சொல்கிறான், கண்டிப்பாக இது என்னோட அம்மா செஞ்சது தான், ஏன்னா என்னோட அம்மா வந்து பட்டன் அவங்க ரெடி பண்ணி இந்த பார்த்தீங்க எல்லா சைடில் வந்துட்டு ஒரு சின்ன கட் வந்துட்டு போடுவாங்க, இது எப்படி வந்துட்டு வேற எங்கேயாச்சும் இருக்க போகுது, இந்த லேடி வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுமே அங்கே மாட்டிக்கிறா. ஸோ அவளுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பிறகு நெக்ஸ்ட் எங்கள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க, நம்ம ஜியாங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப அக்கறைன்னு சொல்லிட்டு சில டீச்சர்ஸ் பேசுனதுமே, ஆமாம் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் மெடிசன் சொல்லிட்டு எல்லாமே கேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அப்போங்க அதை நம்ம சாராங்கமே அதை கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போங்க நம்ம ஜியாங் வந்து அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் மெடிசனை கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, இதை பற்றி ஏன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்குள்ள வந்து மிஸ்
அண்டர்ஸ்டாண்டிங் வரதா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அங்கே நம்ம சாராங்க மீட் பண்ணி அவளுக்காகவுமே ஃபுட் கொண்டு வந்திருக்கான். 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பட் இந்த டீச்சருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் மேலே அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு கண் இருக்கு. பட் இந்த டீச்சருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. ஏன்னா அவன் மேலே அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு கண் இருக்கு. அங்கே நெக்ஸ்ட் அங்கே நைட் போல் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் கிளம்புனா அந்த லேடி பக்கத்தில் வர ட்ரை பண்ணதுமே அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன டீச்சர் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் திறக்க ட்ரை பண்ணுறான். பட் கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உன் பொண்டாட்டிட்ட அப்படி என்ன இருக்கு, அவள் வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு இந்த டீமோட லீடர், நீ என்கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன்ல, நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து கதவை லாக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ என்னோட ஷர்ட் எல்லாமே கழட்டிட்டு நான் ரொம்ப அலங்கோலமாக நிற்பேன். அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாத்தியாப்பா ஒரு லேடியை போய் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஓ மேலே தான் பழி போடுவாங்க. பொண்ணுங்க சொன்னால் நம்ம தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போ அங்கே பார்த்தாங்க கதவு ஜன்னலில் ஓப்பன் ஆகிருக்கவுமே அவன் செகண்ட் மாடியிலேருந்து அவன் பாட்டு அங்கே குதிக்க போகிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இப்படிலாம் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு செத்து கூட போகலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே ஜம்ப் பண்ணிடுறான். அவனுக்கு அங்கே சில அடிகள் படுது. இருந்தாலும் அவன் எஸ்கேப் அங்கே வந்து போனதும், நீ எனவே இப்படி வந்துட்டு மீறி போயிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த லேடி கோவப்படுறாங்க. ஸோ அப்பாங்க அந்த டீச்சர் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒழுங்காகவே படிப்பு சொல்லி தரல, நீங்கள் வந்துட்டு எதுவுமே ஒழுங்காக பண்ணலை, உங்களை நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தூக்கி போடணும், உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது, இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நானே என்னோட ஜாப்பை போய் குயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, இப்பயுமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிகிட்டு இருந்தா அவங்க நம்ம சாராங்க. அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் இப்போ வந்து பிரின்ஸிபலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறா. அங்கே ரிசல்ட் எல்லாமே காமிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அப்புறம் எப்படி வந்துட்டு ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக கணக்காக காமிப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே பிரின்ஸிபலுமே இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸுமே இவர் எங்களுக்கு ரொம்ப நல்லா டீச் பண்ணுவார், படிப்பு சரியாக வராத பிள்ளைங்களுக்குமே தனியாக வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க வந்து சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொன்னதுமே, அப்போ நான் தான் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், நீங்கள் வேணுக்குனே தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது அதை கேட்டுட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு லேடி இதுக்கப்புறம் எங்களுக்கு ஜாப்க்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க ஃபயர் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் எதுக்காக வந்து தப்பே பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாப்பை விட போனீங்கன்னு சொன்னதும், இந்த மாதிரி வந்து இருக்கவங்ககிட்ட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து பேசாமல் வந்து வீட்டில் வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், உன் கூட சேர்ந்து இருக்கிற உறவு எனக்கு ஃபால்ட்டாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு வெளியே இந்த லேடி அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ இப்போ காசு கொடுக்கலன்னா நான் பிள்ளைய பிடிங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்து என்கிட்ட இந்த காசு இருக்குது இதை வச்சுக்கோ பிள்ளைய விடுன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த ஆள் வந்துட்டு வேகமாக அங்கே அட்டாக் பண்ண வர்றாரு அவங்கள. ஆனால் நம்ம சாராங்க ஊடால போய் விழுந்து அவளுக்கு அங்கே அடிபட்டுருது. அங்கே குழந்தைய வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அங்கே அவனை அடித்து அங்கேருந்து விரட்டினதுமே அந்த லேடி அங்கே சாரி கேட்குறாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன், பட் நீங்கள் என் பிள்ளைய காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், இது என் கடமைன்னு அவ சொல்கிறா. கண்டிப்பாக வந்துட்டு சாராங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு மேட்சாக இருப்பாங்க, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்குறாங்க. நம்ம சாராவுக்கு மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்டாட்டி இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டாவே ஐயோ குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா நீங்கள் காப்பாற்றிட்டீங்களான்னு சொன்னதும், இல்லைல்லப்பா அவங்களுக்கு அடிப்பட்ட வச்சு சாக்கில் வந்துட்டு இப்படி ஆகிருக்கு, ஒன்றும் இல்லை கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவட்டையுமே நீ கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்படியே 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. ஒரு அழகான வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு. அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லெனின் வந்து அந்த குழந்தைய தூக்க போனால் அவளுக்கு அங்கே வாமிட்டிங் மாதிரி வந்ததும், என்ன வந்துட்டு உனக்கு பீரியட்ஸ் மிச்சாச்சான்னு சொல்லிட்டு அவங்க மதனின்லாம் கேட்டதுமே அங்கே லியாங் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு டாக்டர்கிட்ட போய் அங்கே செக் பண்ணுறான். பார்த்தா அவளுமே கன்சீவாக இருக்கா, அது ட்வின் பேபிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருது. அங்கே ஃபைனலாக பார்த்தா அங்கே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சிஸ்டர் இன்லாக்காக. ஏன்னா ஹாங்லி வந்து படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி போயிருக்கா, பட் வரும்போது தனியாக இந்த டைம் வரல, அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜோ கூட கூட்டிகிட்டு வரா. அப்போ அவன் நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே, சிஸ்டர் இல்லா என் பாய் ஃப்ரெண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், அவன் எப்படி இருக்கான் பார்க்க, அவன் எனக்கு பர்ஃபெக்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த டைம் நீ சூஸ் பண்ணியிருக்க பையன் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுமே அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா, நீங்கள் மோட்டிவேட் பண்ணலைன்னா நான் போய் படித்து வந்துட்டு நல்ல விதமாக முன்னேறி இருக்க முடியாது, நான் வந்து யூனிவர்சிட்டி போன வாசத்தானே ஜோ மாதிரி வந்து ஒரு பையன் வந்து எனக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
அங்கே எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்களோட சேர்ந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம சாரா கேட்குறா, சரி எல்லார் லைஃப்மே வந்து செட்டில் ஆயிடுச்சு, அவங்கவுங்க வந்து பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டாங்க. மதர் இன்லா நீங்கள் யாரையாச்சும் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த வயசுக்கு அப்புறம் நான் வந்துட்டு போய் மேரேஜ் வேறு பண்ணுவேனா, நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க பார்த்துட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நாங்கள் வந்துட்டு இப்போ சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுமே நம்ம சாராங்கலினுமே நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியே இந்த ஸ்டோரியை பர்ஃபெக்டாக மாற்றிட்டோம். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே நல்லா வந்துட்டு இந்த ஸ்டோரி எண்டாக இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.